உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்பெரும் விழாவை முன்னிட்டு நாடெங்கிலும் பொதுக்கூட்டங்கள். ஆனால் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இளைஞர் அணியை சார்ந்த தோழர்களை தேர்தலை முன்னிட்டு ஆங்காங்கே வாக்குச்சாவடியிலே பாக முகவர்களாக செயல்பட இருக்கின்ற பாக முகவர்களை கொண்டு பாசறை கூட்டமாக ஒரு அரங்கத்திலே மிகுந்த தெளிவான பார்வையோடு தம்பி சேகர் பாபு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, இந்த கூட்டம் இந்த நேரத்தில் அவசியம் என்பது. இன்னொன்று, எந்த நேரமும் மழை வரலாம் என்கிற போது மழையின் காரணமாக ஒரு கூட்டம் ரத்து செய்யப்படக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியும் அவரை இந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு செய்ய வைத்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அவர் அமைச்சர் என்பதை விட மாவட்ட கழக செயலாளர் என்பது அவருக்கு இருக்கிற மிக முக்கியமான பொறுப்பு. காரணம், நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல கழகத்தின் காவலர்களில் முக்கியமானவராக மாவட்ட செயலாளர் மாறுகின்றார். ஒரு காலத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக மறைந்த பெரியவர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களை கூண்டிலை நிறுத்தி விசாரித்த பொழுது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நீதிபதி கேட்டிருக்கிறார். நான் திமுகவின் மாவட்ட செயலாளர் என்று பதில். அப்படியென்றால் நீதிபதி கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், உங்கள் நிர்வாகத்தில் மாவட்ட கலெக்டரை போல என் கட்சிக்கு நான் தான் கலெக்டர் என்று சொல்லியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், இது மிகுந்த பொறுப்புள்ள ஒரு பொறுப்பு. ஒரு இலக்கணமாக, பலருக்கு வழிகாட்டியாக, பல்வேறு பணிகள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் 2 முக்கியமான பொறுப்புகளை, இலாக்காக்களை வைத்திருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று வந்திருக்கிற அவருடைய பொறுப்புணர்ச்சியை அதை சுட்டிக்காட்டுகின்றது. குறிப்பாக அடுத்த தலைமுறையை கூர்தீட்டப்பட்ட வேல்களாக உருவாக்க வேண்டும் என்பதும் பாராட்டப்பட வேண்டியது. வெறும் தேர்தலை நோக்கி நடைபோடுகின்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம். இது ஒரு பேர் இயக்கம். இது ஒரு லட்சிய கூடாரம். தேர்தல் அரசியல் என்பதும் தேர்தலிலே நாம் போட்டியிடுவது என்பதும் கொண்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் தேவை என்ற ஒரு காரணத்திற்காகத்தான். காரல் மார்க்ஸ் சொல்வார், அறிஞர் அண்ணா அவர்கள் அதையே வலியுறுத்தினார்கள், அதிகாரம் எந்த வர்க்கத்தின் கையில் இருக்கிறதோ அந்த வர்க்கத்திற்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் தான் ஒரு அரசாங்கம் செயல்படும். எனவே உழைக்கின்றவர்களின் கைக்கு அதிகாரம் வந்து சேர வேண்டும் என்ற காரல் மார்க்ஸ் சொன்னதைப் போல, சாதாரணமானவர்களுக்கும் இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உரிமைகள் வேண்டுமென்றால் அரசாங்கத்தை நடத்துகிற ஆட்சி இயந்திரத்தை கையில் வைத்து சட்டங்களை இயற்றுகிற மன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தேர்தலிலே போட்டியிடுகிறோமே தவிர அது மட்டுமே இலக்கு அல்ல. சிலவற்றை நான் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. இது பொதுக்கூட்டம் அல்ல, பாசறை கூட்டம் என்று இளைஞரணியை கொண்டு தம்பி தலைப்பு தந்திருக்கிற காரணத்தினால் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இளைஞர்களுக்கு, நீங்கள் ஏன் திமுகவில் இருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் அதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லியாக வேண்டும். இந்த கட்சியிலே நான் இருந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக என்று சொல்கிறவர்கள் இங்கு யாரும் இல்லை. இதில் இணைந்தால் எளிதாக எனக்கு பதவிகள் கிடைக்கும் என்பதற்காக சேர்ந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கு யாரும் இல்லை. இங்கே ஸ்ரீலேகா சொன்னதைப் போல அடியும் உதையும் பட்டு சிறைச்சாலைக்கு சென்று சித்திரவதைகளை தாங்கி பல அடக்குமுறைகளை எதிர்கொண்ட தோழர்கள் நிரம்பிய கூடாரம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற போது, இதில் வாழ்ந்தவர்களும் வளர்ந்தவர்களும் மட்டுமல்ல, இன்றைக்கு வருகின்றவர்களும் இணைகின்றவர்களும் கூட அதே உணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த இயக்கம் இல்லாமல் போயிருக்குமேனால் இந்த கேள்வி எழுப்ப வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 100 ஆண்டுகள் நெடிய வரலாறு உள்ள திராவிட பேரியக்கத்தினுடைய இன்றைய அரசியல் அடையாளம்.
இன்றைய இந்த இயக்கத்தினுடைய தோற்றத்தை என்ன காரணத்திற்காக என்று யோசிக்க வேண்டும். நான் அதற்கு முன்னால் இன்னொன்றை சொல்லுகிறேன். இனத்தை, மொழியை, பண்பாட்டை, மக்களை, மரபை, மண்ணை பாதுகாப்பது ஒரு இயக்கத்தினுடைய கடமை, குறிக்கோள் என்ற அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டோம், இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், உலகத்திலே பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளுடைய பெயர்களை பார்ப்பீர்களானால் அதனுடைய மூலம் தெரிய வரும். தமிழிலே ஆங்கிலம் என்று சொல்லப்படுகிற மொழியினுடைய பெயர் இங்கிலீஷ் என்பது. அது இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மக்கள் பேசுகிற மொழி. பிரெஞ்சு என்பது பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் பேசுகின்ற மொழி. ஜெர்மன் என்பது ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர்களுடைய மொழி. ஜாப்பனீஸ் என்பது ஜப்பான் நாட்டை சார்ந்தவர்களுடைய மொழி. சைனீஸ் என்பது சீன நாட்டை சார்ந்தவர்கள் பேசுகிற மொழி. ஆனால் இது தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழ் மரபு என்கிற போது தமிழ் என்ற மொழியிலிருந்து தான் நாடு உருவாகிறது, இனம் உருவாகிறது. ஆக நம்முடைய அடையாளம் தமிழ் என்பதாகிறது. மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை இன்னொருவருக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவி. அப்படி பல மொழிகள் தோன்றியதற்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆதி காலத்து மனிதனுக்கு பேச தெரியாது, மொழி தெரியாது. பின்னர் மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஒவ்வொன்றாக முன்னேற்றம் அடைகிற போது மொழி என்ற ஒன்று உருவாகிறது. தொடக்கத்தில் ஓசையாக இருந்ததான் பின்னர் மொழியாக மாறுகிறது, ஒலி மொழியாக மாறுகிறது. மனிதனுக்கு முதலில் 2 கால்களில் நடக்கவே தெரியாது. ஆதி காலத்து மனிதன் மற்ற மிருகங்களைப் போல குரங்கிலிருந்து நாம் பிறந்தோம் என்று சொல்லுவதை உணர்த்துவதைப் போல 2 கைகளையும் ஊன்றி 2 கால்களால் தவழ்ந்துதான் சென்றார்கள். தவழ்ந்து மட்டுமில்லை, மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருந்தார்கள். அதுதான் டார்வினுடைய தத்துவம், குரங்கிலிருந்து நாங்கள் பிறந்தோம் என்று சொல்வது. அப்படி தாவி செல்கிறவன் பேச தெரியாமல் தனக்கு உணவுக்கு என்ன செய்தான் என்றால், எதிரே வருகிற மிருகத்தை எதிர்கொள்வான். மிருகத்திற்கு மனிதனை கண்டால் அச்சம், மனிதனுக்கு மிருகத்தை கண்டால் அவசியம். இருவரும் போரிடுகிற நிலை உருவாகும். மிருகம் என்றால் மனிதன் மிருகத்திற்கு உணவு, மனிதன் வென்றால் மிருகம் மனிதனுக்கு உணவு. அவனிடம் ஆயுதங்கள் கிடையாது, வெறும் கூரிய நகங்கள் மட்டும்தான் உண்டு. அப்படி மிருகங்களை விரட்டி செல்கிற போது ஒரு முறை என்ன செய்கிறான் என்றால், மரத்திலிருந்து கீழே தவறி விழுகிறான். விழுந்தவன் வலி தாங்க முடியாமல் வலியினுடைய ஓசையாக ஆ என்று அலறுகிறான். இந்த அலறலை கேட்டவுடன் முன்னால் சென்றவன் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்தவுடன் இவன் வலியை மறைந்துவிட்டு மறுபடி ஆ என்று அலறுகிறான். காரணம், நாம் எழுப்பிய ஓசை இவனை திரும்பி பார்க்க வைக்கிறது என்று தெரிந்தவுடன் இவன் ஆ என்கிறான், அவன் ஆ ஓ என்று ஒலி எங்கு பார்த்தாலும் கேட்கிறது, வலி தெரியவில்லை. ஆக ஒருவனை அழைப்பதற்கு நம்மிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று உணர தலைப்பட்ட முதல் நிகழ்வு அது. அடுத்து அந்த மிருகங்களை கொல்வதற்கு கூரிய நகங்களை பயன்படுத்தியவன் கிடைத்ததை கொண்டு எரிகிறான். அப்படி எரிகிற போது ஒரு கல் போய் இன்னொரு கல்லிலே பட்டு தீ உண்டாகிறது, நெருப்பு மூட்ட கற்றுக்கொள்கிறான். இது ஒரு காரணம். நாம் சொல்வது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றின் ஒரு சிறு பகுதி, அதை பற்றி மட்டுமே பேசலாம். நான் சொல்ல வருவது ஓசையாக ஒலியாக இருந்தது மொழியாக மாறுகிறது. தான் பார்க்கிற மிருகத்தை, மனிதனை பாறைகளிலே படமாக வரைய ஆரம்பித்தான். அதுதான் எழுத்து வடிவத்தின் தொடக்கம். இப்படி பார்க்கிற போது எல்லா மொழிகளும் தோன்றியதற்கு ஒரு வரலாறு, ஒரு தொடக்கம் உண்டு. இந்த உலகம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆகின்றன. மனித குலம் என்பது தோன்றி சில கோடி ஆண்டுகள் ஆகின்றன. நாம் பேசுகிற இந்த மொழி எப்போது தோன்றியது என்பதை முதலில் தெரிந்து கொண்டாக வேண்டும். அப்போதுதான் இதை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் வரும். எல்லா மொழிகளும் எப்போது தோன்றியது என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி ரீதியான அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றன. முதலாக எழுத்து வடிவத்தில், இன்றைக்கு உலகையே ஒரு மொழி இருந்தால் நாம் சென்று வலம் வரலாம், எதையும் வெல்லலாம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மொழி எழுத்து வடிவத்தில் புழக்கத்திற்கு வந்தது 10வது நூற்றாண்டில், இன்றிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நேரத்தில் ராஜராஜ சோழன்
பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்தான், புலவர்கள் அவனை பாடிக்கொண்டிருந்தார்கள். பிரெஞ்சு மொழி அதைவிட மூத்த மொழி, 8வது நூற்றாண்டு, ஜெர்மன் 6 என்று போய்கொண்டே இருக்கிற போது தமிழ் மொழி எப்போது தோன்றியது? ஒரு கேள்வியை மனதிற்குள்ளாகவே எழுப்பிக் கொள்ளுங்கள். திருவள்ளுவர் என்பவர் தமிழனின் அடையாளம், ஒரு பொதுமறையை தந்தவர். அவர் வாழ்ந்தது எப்போது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். முதலில் இங்க இருக்கிற இளைய தலைமுறை சார்ந்த நண்பர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் 2025ஆம் ஆண்டு வாழ்கிறோம். இந்த 2025 எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்வார்கள். உலகின் பல நாடுகள் பின்பற்றக்கூடிய ஒரு எண்ணிக்கை, இத்தனை ஆண்டுகள் உருண்டோடு இருக்கின்றன என்று. அதே மாதிரி ஹிஜ்ரி என்று இஸ்லாமியத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றுகிற ஆண்டு கணக்கு உண்டு. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற இந்த ஆண்டு என்பது கிரிகோரியன் கேலண்டர். ஆனால் தமிழனுக்கென்று ஒரு ஆண்டு கணக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கென்று 60 ஆண்டுகள் இருந்தன. இப்போது அமைச்சர் இங்கு இருக்கிறார், அறநிலையத்துறை அமைச்சர். அவருடைய இந்த துறையை பற்றி சொல்லுகிற போது நான் பின்னால் சொல்ல போகிற ஒன்றை முன்னால் சொல்லியாக வேண்டும். முதலாக ஆலயங்களை நிர்ணயிக்கிற அறநிலையத்துறை என்பது தமிழ்நாட்டில் உருவானது நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோதுதான். அதுதான் ஒரு முதல் புரட்சியின் அடையாளம். இன்றைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கலாம் என்று சொல்லி யார் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தார்களோ அவனே கோயிலுக்குள்ளே போய் கற்பகிரகத்தில் நின்று ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் என்ற சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய தலைவர் காலத்தில் இவர் அமைச்சராக இருக்கிறார். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், அந்த காலத்திலே நமக்கென்று 60 ஆண்டுகள் இருந்தன. பிரபவ சுக்ல என்று இருக்கும் அந்த ஆண்டுகள். ஒரு பெயர் கூட தமிழில் இருக்காது. நீங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டிலே போய் நாட்காட்டியை பார்த்தால் தமிழ் ஆண்டு என்று போட்டிருப்பது தமிழ் பெயர் அல்ல, அது சமஸ்கிருதத்தினுடைய சொல். சரி, எத்தனை 60 ஆண்டுகள் வந்திருக்கின்றன இதுவரை? யாராவது சொல்ல முடியுமா? நான் பிறந்து 2வது 60வது ஆண்டு ஆரம்பமிட்டது வெளிப்படையாக சொன்னால். கலைஞர் பிறந்து 2வது 60வது ஆண்டு. இப்படி ஒருவர் எத்தனை 60 ஆண்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்தில் கடந்திருக்கிறது என்பது தெரியவில்லை என்ற போது, ஏன் நமக்கென்று ஒரு கால கணக்கீடு இருக்கக்கூடாது என்ற அறிஞர்கள் கூடி முடிவெடுத்து, திமுகவை சார்ந்த யாரும் இல்லை, அப்போது திமுக என்பது இப்படி வளர்ந்த கட்சி அல்ல, மறைமலை அடிகள், தேவநாய பாவாணர் போன்ற மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி நமக்கென்று உள்ள ஒரு பெரிய அடையாளம் திருவள்ளுவர். அவர் பிறந்த ஆண்டை எப்படி, கிறிஸ்து பிறந்த வருடத்தை எப்படி ஆண்டு கணக்கு என்று உலகம் கொண்டாடுகிறது, அதுபோல திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை நம்முடைய ஆண்டு கணக்காக கொள்வோம். சரி, திருவள்ளுவர் எப்போது பிறந்தார்? ஆராய்ச்சி நடக்கிறது. நமக்கு கிடைத்த உண்மை, வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று, கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் திருவள்ளுவர் என்பது தெரிகிறது. இப்போது நான் உங்களை பார்த்து கேட்பேன், இனிமேல் யாராவது உங்களை பார்த்து இது 2025வது ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு என்ன என்றால் நம்மில் பலருக்கு தெரியாது. இனிமேல் நீங்கள் சொல்லலாம், நடக்கு என்ற ஆட்டினோடு 31 கூட்டி சொன்னால் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போது 2056 திருவள்ளுவர் ஆண்டு என்பது. முதலில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழனின் ஆண்டு கணக்கு. ஆக திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். மொழிக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்படியே போகிற போது எப்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர், நான் போய் ஐநா மன்றத்தில் பேசினேன் என்று ஸ்ரீலேகா சொல்கிறார். ஏன்? அது அவருடைய மனதை தொட்டிருக்கிறது. எந்த மன்றத்தில்? 193 நாடுகள் கூடியிருக்கின்ற மன்றத்தில் ஒரு தமிழனாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் சென்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நான் பேசினேன். காரணம், நம்முடைய இந்திய அரசாங்கம் எனக்கு எழுதி கொடுத்த உரையில் ஒரு சமஸ்கிருத வார்த்தை இருந்தது, வசுதேவ குடும்பகம் என்று இருந்தது. அதில் இருக்கிற ஒரு சொல்லை கூட மாற்றி படிக்க கூடாது, அதுதான் மரபு. உலக நாடுகள் இருக்கிற அவையில் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றை சொன்னால் பெரும் குழப்பம் வரும். எனவே எழுதி கொடுத்ததை வரி பிரசாமல் நான் படிக்க வேண்டும். ஆக நான் அதை முன்கூட்டியே படிக்கிற போது சொன்னேன், நான் ஒன்றை சேர்த்து கொள்ளலாமா? அப்படியெல்லாம் முடியாது என்றார்கள்.
ஒன்றும் பொருளிலே குறை வராது, குற்றம் வராது என்று சொன்னேன். கேட்டார்கள், சொன்னேன். பின்னர் டெல்லியிலே கேட்க வேண்டும் என்றார்கள். நான் இருந்தது நியூயார்க்கில். அங்கிருந்து இங்கே இருக்கிற அரசாங்கத்திடம் கேட்டு பின்னர் அனுமதி கிடைத்தது. வசுதேவ குடும்பகம் என்றால் உலகம் ஒரு குடும்பம் என்பது நான் சொன்னேன். அதையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லோரும் என்னுடைய உறவினர். கேளீர் என்றால் உறவினர் என்று பொருள், கேளீர் அல்ல, கேளிர். கேளிர் என்றால் உறவினர். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றன் வாழ்ந்தது சங்க காலத்தில், இந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்படியே போகிற போது தமிழ் எப்போதான் பிறந்தது என்று யாராவது கேட்டால் கடைசியாக சொன்னோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அதில் இன்னொன்று வரும், வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. பெரும்பாலும் பலருக்கு அது ஐயமாக இருந்தது. நான் அதையும் இப்போது சொல்கிறேன். நான் அரசியல், அரசாங்கம், கொள்கைகள் பேசுவதற்கு முன்னால் இதை சொல்வது அவசியமாகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்றால் என்ன பொருள்? நான் சொன்னேன் அல்லவா, ஆதி காலத்து மனிதன் நடக்க தெரியாமல் மரத்துக்கு மரம் தாவினான், ஆதி காலத்து மனிதன் கற்கால மனிதனாக வாழ்ந்தான் என்று. அந்த காலம் எப்போது என்றால், இந்த உலகம் எப்படி தோன்றியது? நான் கேள்வி கேட்கலாம். இது பாசறை கூட்டம் என்கிற போது உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் அந்த இடத்திற்கு இப்போது செல்ல விரும்பவில்லை. இந்த உலகம் எப்படி தோன்றியது? நீங்களும் வாழ்கின்ற இந்த பூமி பந்து, இத்தனை நாடுகளை உள்ளடக்கி இருக்கிற பூமி எப்படி உருவானது? ஆண்டவன் படைத்தான் சொல்வார்கள், நம்பிக்கை உடையவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். அறிவு ரீதியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் விளக்கம் சொன்னால்தான் நான் ஏற்பேன் என்று சொல்கிறவன் தான் பகுத்தறிவுவாதி. அறிவியல் ரீதியாக நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கிற போது சூரியன் என்ற நெருப்பு கோளத்திலிருந்து வெடித்து சிதறிய ஒரு சிறு பகுதி, அந்த நெருப்பு கோளம் பல லட்சம் ஆண்டுகள் பொழிந்த மழையினால் குளிர்கிறது. பொழிந்த மழை நீர் ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுகிற மழை நீர் அந்த பாறைகளை உருட்டி கொண்டு போகிறது. பாறைகள் உருண்டு உடைந்து கற்களாகின்றன. பின்னர் கற்கள் தேய்ந்து மண்ணாக மாறுகிறது. ஆக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. சில பேர் விமர்சிப்பார்கள், பெரியார் சொன்னார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று, அவரா உங்கள் தலைவர் என்று கேட்பார்கள். இதே கேள்வியை கலைஞரிடம் கேட்டார்கள். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்கிறார போது அவர் எதையும் சரியாகத்தான் சொல்வார் என்று கலைஞர் சொன்னார். அது எப்படி என்று கேட்டார்கள். மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலத்திலேயே பேசிய மொழி தமிழ் மொழி என்று கலைஞர் பதில் சொன்னார். ஆக தமிழன் ஆதி காலத்தில் முதலாக தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பதோடு, இப்போது கீழடியில், ஆதிச்சநல்லூரில், கொற்கையில், அதே போல மற்ற ஊர்களில் சிவகலையிலே கிடைத்த ஆய்வின் அடிப்படையில் கிடைத்திருக்கிற மாபெரும் அதிசயத்தக்க உண்மை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை, ஆராய்ச்சி ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, இரும்பு என்ற உலோகத்தை முதலில் பயன்படுத்தியவன் தமிழன் என்பதும் நிரூபணமாகிறது. ஆக தமிழன் மொழியை முதலில் பேசினான், உலோகத்தை முதலில் கண்டுபிடித்தான், நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தான். இதெல்லாம் எதற்கு இப்பொழுது என்று கேட்பீர்களானால், இந்த மொழிக்கு ஆபத்தை விளைவிக்கத்தான் ஒரு கூட்டம் வடக்கே இருந்து புறப்பட்டு வருகிறது. அது இன்று நேற்று அல்ல. ஆரம்ப காலத்திலிருந்தே படையெடுப்புகள் நடந்திருக்கின்றன. மண்ணின் மீது படையெடுப்பு, மொழியின் மீது படையெடுப்பு, பண்பாட்டின் மீது படையெடுப்பு. இதையெல்லாம் தாண்டி நின்றவன் தான் தமிழன் என்பதை போலத்தான் பல சோதனைகளை கடந்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த இளம்பெண் இங்கே பேசினார். எனவே தோழர்களை, நீங்கள் ஏதோ கூட்டத்திற்கு சேகர் பாபு அழைத்தார், வந்தோம் உட்கார்ந்தோம் என்பது அல்ல. உங்களை தயார்படுத்துகிறார். மொழியை காக்க திமுகவை விட்டால் இன்றைக்கு வேறு யாரும் இல்லை. மற்றவர்கள் பதவிக்காக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த இனத்துக்காக, மொழிக்காக இருக்கிறோம். அதை நாளைக்கு செய்ய போகின்ற இனம் நீங்கள் தான், இளம் குருத்துகள் நீங்கள் தான், படை வீரர்கள் நீங்கள் தான் என்பதால் தான் அவர் இதை பாசறை கூட்டம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக மொழியை காக்க, இனத்தை காக்க என்று சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய அவசியம் எப்போது புரிகிறது என்று சொன்னால், இதையும் நான் சேர்த்து சொல்லிவிடுகிறேன். கொஞ்சம் தோழர்கள் கவனத்தோடு இதை கேட்க வேண்டும். இந்தியாவிலேயே முதலாக
தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. 1920 தேர்தல் நடைபெற்ற போது போட்டியிட்டு சென்னை மாகாணத்தில் வெற்றி பெற்ற கட்சி தான் நம்முடைய பாட்டன் நீதி கட்சியின் ஆட்சி. அந்த நீதி கட்சி என்பதை உருவானது 1912. டாக்டர் நடேசனார், டாக்டர் நாயர், பிட்டி தியாகராயர், இந்த 3 பேரையும் நம்மால் மறக்கப்பட முடியாது. உங்கள் வீட்டில் பாட்டன் முப்பாட்டன் படத்தை மாட்டி வைத்திருப்பதை போல நீங்கள் வரிசையாக மாட்டி வைக்க வேண்டிய படங்கள் நடேசனார், நாயர், பிட்டி தியாகராயர், பெரியார், அண்ணா, கலைஞர். இவர்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் இல்லை, இவர் இல்லை, நீங்கள் இல்லை. இந்த பெண் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். இனிமேல் ஏப்ரல் 1ஆம் தேதி என்றால் முட்டாள்கள் தினம் என்று சொல்வார்கள். ஆனால் தமிழனுடைய வாழ்க்கையில் அது வேறு. 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நீதி கட்சியின் ஆட்சியின் போதுதான் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை தரப்பட்டது. நான் இந்த குறிப்பேட்டில் மினிட் புத்தகம் என்று சொல்வதில் கையெழுத்திட்டேன். கையெழுத்திடுகிற போது அதில் ஒரு சிறு திருத்தம் செய்தேன். எல்லாவற்றையும் வேறு வேலையை பார்ப்பது போல காது கொடுத்து கண்ணை வைத்து பார்க்கிற தம்பி சேகர் பாபு அதையும் பார்த்தார். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா MP என்று நான் இடையில் MABL என்று சேர்த்தேன். என் பாட்டன், என் அப்பன், என் பரம்பரை யாரும் பெறாத அந்த பட்டத்தை முதலில் பெற்றவன் நான். என் தம்பி பிரசன்னா அப்படித்தான். தம்பி வெற்றி அவரை அப்படி சொல்ல முடியாது. அவர் இந்த இயக்கத்தின் மூத்த தலைவர்களின் ஒருவரின் வாரிசாக அந்த குடும்பத்தில் பிறந்த தம்பி. இனத்தையும் மொழியையும் காப்பதற்கு திசையெங்கும் குரல் கொடுத்த மறக்க முடியாத பேராசிரியரின் பெயர் என்னவர். பல பேர் இங்கே பட்டதாரிகளாக இருக்கிறோமே, இதற்கு யார் காரணம்? 1929 மாநாட்டை பற்றி அந்த பெண் சொன்னதல்லவா? அந்த பெண் சொன்ன போது எத்தனை பேர் கேட்டீர்களோ தெரியாது. பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். சுயமரியாதை மாநாடு என்று நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தான் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்திலே சம உரிமை தர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, தங்களுடைய இனத்தை, சாதியை அடையாளம் காட்டுகிற பெயர்களை இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அந்த மாநாட்டிலே தான். நம்மை பிரிக்கிற சாதியின் அடிப்படையில் ஒடுக்கி வைக்கின்ற சாதிகள், மதங்கள், வேதங்கள் இவற்றை பின்பற்றுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த மாநாட்டிலே தான். பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதும் அங்குதான். நன்றாக கவனியுங்கள், இந்த தீர்மானங்களை எல்லாம் பாருங்கள். நான் டெல்லியிலே பல ஆண்டுகளாக இருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக, உங்களுக்கு தெரியும். அங்கிருக்கிற பலர் இப்போது நான் உங்களிடம் தொடக்கத்தில் கேட்ட கேள்வி, நீங்கள் ஏன் திமுகவில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்கிற போது சொல்வேன், இங்க இருக்கிற எல்லோருடைய பெயரையும் பாருங்கள், மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறவருடைய பெயர்களை பாருங்கள். முகர்ஜி, சட்டர்ஜி, பானர்ஜி, சர்மா, யாதவ், சிங், ராவ், ரெட்டி, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் பட்டேல். என்னுடைய பெயர் திருச்சி சிவா, அவ்வளவுதான். என் பெயருக்கு பின்னால் சாதியின் பெயரை வைத்து நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடையாளம் காட்டுவதை தவிர்த்த இயக்கத்தை சார்ந்தவன் நான். என் அடையாளம் MABL. இது பல்கலைக்கழகம் தந்த பட்டம் என்று சொல்லுகிற போது அவர்களே பரவாயில்லை, எங்களுக்கு பழகி போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களால் அதை இழக்க முடியவில்லை. அங்கே இன்னமும் சாதியின் பெயரால், குலத்தின் பெயரால் வேற்றுமைகள் நிலவுகின்றன. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மேல் ஜாதியினர் என்ற பிரிவு இன்னமும் இருக்கிறதுக்கு காரணமே அங்கே பெரியார், அண்ணா, கலைஞர் பிறக்காத காரணத்தால் தான். 1925 சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கி 29 இந்த மாநாடு நடந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது மெல்ல மெல்ல நடைமுறைக்கு வருவதற்காக உழைத்து பாடுபட்டு பல பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து வாலிபத்தை துறந்து அது திராவிடர் கழகமாகி சமுதாய சீர்திருத்தமாக இருக்கிற போது அண்ணா ஒன்றை உணர்ந்தார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு செயல் ஒரு நிர்பந்தத்தினால் உருவாகிறது. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இது ஒரு ஆங்கில
பழமொழி. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அந்த வார்த்தை ஏன் வந்தது என்று பார்த்தால் அது ஆதி காலத்தில் நீட்சையிலிருந்து வரும், கன்பூசியஸிலிருந்து வரும். நிர்பந்தம் தேவை என்பது கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக மாறுகிறது. அண்ணா ஏன் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க ஆரம்பித்தார்? நான் முதலில் சொன்னேன் அல்லவா, ஒன்றை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதை யார் செய்கின்ற இடத்தில் இருக்கிறார்களோ அவரிடம் போய் முறையிடலாம். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கலாம் அல்லது அந்த கொள்கையை கோரிக்கையை மறுக்கிறவராக இருக்கலாம். ஒருவேளை ஏற்கிறவராக இருந்தாலும் செய்கின்ற துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம். பேசாமல் அந்த இடத்திற்கு நாமே போய்விட்டால் என்ன என்ற முடிவுதான் இது. பெரியார் செய்த பல சீர்திருத்தங்களில் முக்கியமான ஒன்று சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் என்பது இன்றைக்கு நம்மில் பலருக்கு பழக்கமாகி போய்விட்டது. பல பேர் இன்னமும் கூட பின்பற்றாத ஒன்று. சுயமரியாதை திருமணம் என்றால் என்ன? வைதிக முறையிலே புரோகிதர் வந்து மந்திரங்கள் ஓதுவதை தவிர்த்து யாராவது ஊரிலே இருக்கிற 4 பெரிய மனிதர்களை அழைத்து நல்ல வார்த்தை 4 சொல்ல செய்து அவர்களுக்கு மங்கள நான் கொடுக்கலாம், மாலை அணிவிக்கலாம், செலவே இல்லாமல் சிக்கனமாக திருமணத்தை முடிக்கலாம் என்று பெரியார் சொன்னார். ஏன் வைதிகர் வந்து மந்திரம் சொன்னால் என்ன தவறு என்று கேட்டார்கள். அவர் பேசுகிற மொழி நம்முடைய மொழி அல்ல முதலில். இரண்டாவது, பேசுகின்ற அந்த மொழியிலே சொல்லுகிற கருத்துக்கள் நம் அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கிறது. அதை நான் இப்போது விவரிக்க விரும்பவில்லை. சொல்லுகிற மந்திரங்களில் பல நம்முடைய பெண்ணை, நம்முடைய இனத்தை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே புரியாத மொழியில் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி பலர் அந்த திருமண முறையை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போதெல்லாம் கலைஞர் எழுதுவார் நெஞ்சுக்கு நீதியிலே, ஒரு சுயமரியாதை திருமணத்திற்கு ஒரு ஊருக்கு தலைமை தாங்க போகிறோம் என்றால் நாங்கள் ஊருக்குள்ளே நுழைகிற வரை வெள்ளை சட்டையோடு செல்வோம், கருப்பு சட்டையை சுருட்டி கையிலே வைத்துக்கொண்டு அங்கே போனவுடன் மாட்டிக்கொண்டு திருமண வீட்டில் உட்கார்ந்திருப்போம் என்று. அவ்வளவு எதிர்ப்பு இருந்த காலம். கருப்பு சட்டை என்றால் எல்லோருக்கும் பெரிய கலக்கத்தை தந்தது, எதிர்ப்பை உருவாக்கிய அந்த காலகட்டத்தில் பல பேர் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது மாதிரி பல பேர் செய்து கொள்கிற போது திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் 2 சொத்து தகராறு வருகிறது. நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்துவிட்டு என்ன தீர்ப்பு சொன்னது தெரியுமா? நீங்கள் இருவரும் யாருடைய சொத்தை எங்களுடைய பெற்றோர் சொத்து பங்கு போட்டு தாருங்கள் என்று கேட்கிறீர்களோ அவர்கள் இருவரும் உங்கள் பெற்றோர் அல்ல. புரியவில்லை. நாங்கள் அவர்களுக்குத்தான் பிறந்தோம் என்று பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் இருக்கலாம், ஆனால் பெற்றோர் என்ற அந்தஸ்தை அடைகிற அளவிற்கு அவர்கள் இருவரும் கணவன் மனைவி இல்லை. கணவன் மனைவிதான் கல்யாணம் ஆகி இருக்கிறது. இதோ பாருங்கள் புகைப்படம், எங்கள் ஊரிலே இவர் வந்து நடத்தி வைத்தார். நீங்கள் நடத்தி இருக்கலாம், ஆனால் இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்று சொன்னால் மந்திரம் ஓத வேண்டும், அக்கினி வளர்க்க வேண்டும், அதை 7 முறை வலம் வர வேண்டும். இப்படி சடங்குகள் இருக்கின்றன. இது நிறைவேற்றப்படாத எதுவும் செல்லாத திருமணம் என்று ஆகும். அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த ஆணும் பெண்ணும் நீங்கள் இருவரும் முறை தவறி பிறந்த குழந்தைகள் என்பதாகவே கருதப்படும் என்று நீதிமன்றம் சொன்னபோது சுயமரியாதை திருமணம் செய்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். பெரியார் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து சுயமரியாதை திருமணங்கள் நடைபெறுகின்றன. இந்த நேரத்தில் தான் அண்ணா சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இது 1950களில் நடந்தது. இதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றுதான் 56 திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று வந்தவர்களிடம் கருத்து கேட்டு பெரும்பாலானவர்கள் போட்டியிடலாம் என்று சொன்னதற்கு பின்னால் அரசியல் கட்சியாக மாறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். நாம் அரசியல் கட்சியாக மாறியது பதவிக்காக அல்ல, அதிகாரத்திற்காக அல்ல. நாம் நினைப்பதை, நமக்கு தேவையானதை, சீர்திருத்தங்களை சட்டங்களாக கொண்டு வருவதற்கு, அந்த மன்றத்திற்கு செல்வதற்கு. அண்ணா முதல்வராகிறார். நான் வேகமாக வருகிறேன். கட்சி ஆரம்பித்தோம், தீர்மானம் நிறைவேற்றினோம், தேர்தல் நடைபெற்றது. அடுத்த 67 அண்ணா முதல்வராகிறார். முதல்வரானதற்கு உடன் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும் பொது உடைமை கட்சியினுடைய தலைவர் ஜீவா என்பவர் ஒரு காலத்தில் பெரியாரோடு இருந்தவர் தான்.
அவருடைய மகள் திருமணம் திருச்சியிலே பெரியார் தலைமையில் நடைபெறுகிறது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக அதில் கலந்து கொள்கிறார். கலந்து கொள்கிற போது சொல்கிறார், பெரியார் என்ற ஆசிரியரின் மாணவர்கள் நானும் ஜீவாவும் போன்றவர்கள். நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் காரணம் பெரியார் தான். அந்த மாணவன் ஆசிரியருக்கு ஏதாவது நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? அதனாலே நான் இன்றைக்கு பெரியாருக்கு சொல்வேன், அதுவும் ஜீவா வீட்டு திருமண நிகழ்ச்சியில் சொல்வேன், ஐயா உங்கள் கனவு பல காலம் நடைமுறையில் இல்லாத ஒன்று. என் ஆட்சியில் நான் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக மாற்றி உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்று சொன்னார். நம்புங்கள் தோழர்களே, பெரியார் எழுந்து நின்று இருகரங்கூப்பி வணங்கி ரொம்ப நன்றிங்கயா என்று கண்ணீர் வெடித்த நாள் அந்த நாள். அண்ணா வந்து சட்டமன்றத்தில் சுயமரியாதை திருமணத்தை செல்லுபடியாகும் என்று கொண்டு வருகிறார் அல்லவா? அப்போது அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் மீண்டும் தம்பிமார்களுக்கு சொல்லுவேன், இந்த கட்சி எப்படி அங்குலங்கலமாக நடந்திருக்கிறது, எவ்வளவு போராட்டங்களை கடந்து முன்னேறி இருக்கிறது, எவ்வளவு நுட்பமாக ஒவ்வொரு வார்த்தையும் கையாண்டு இருக்கிறது. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வேறுபாடு? திராவிடர் முன்னேற்ற கழகம் ஏன் என்று இந்த கட்சி உருவாகவில்லை? பல பேர் கேட்டார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து வருகிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதானே வர வேண்டும். அப்போது அண்ணா சொன்னது, திராவிடர் கழகம் என்பது இந்த உலகமெங்கும் வாழ்கிற திராவிடர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற சமுதாய சீர்திருத்த இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள் வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருக்கும். அதைத்தான் இன்றைய முதல்வர் சொல்கிறார், தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம், வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதவருக்குமான ஆட்சி என்கிற போது இங்கே சாதி மத பேதம் இல்லை, அந்த கட்சி இந்த கட்சி இல்லை. என் தமிழ்நாட்டு எல்லைக்குள் வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பாடுபடுகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்கிறார் அல்லவா? அதைத்தான் அண்ணா சொன்னார். இந்த பூகோள பகுதிக்குள்ளே வாழ்கிற எல்லோரும் என்று ஒரு எழுத்தில், ஒற்றை எழுத்தில் ஒரு பொருளே மாறியது. திராவிட முன்னேற்றம் என்று வந்ததை போல இந்த சுயமரியாதை திருமண சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் மசோதா தயாராகிறது. மசோதா மந்திரிக்கு தெரியும், மசோதா எனக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அதனுடைய முன்வடிவு, அதன் பெயர் மசோதா. சுயமரியாதை திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த மசோதாவை அறிஞர் அண்ணா இன்றைய திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணியிடம் கொடுத்து பெரியாரிடம் காட்ட சொல்கிறார். பெரியாரிடம் போய் காட்டிவிட்டு வாருங்கள், இதைத்தான் நான் கொண்டு வரப்போகிறேன் என்று. பெரியார் அதை படித்துவிட்டு, நான் இதில் ஒரு திருத்தம் செய்யலாமா என்கிறார். சொல்லுங்கள் ஐயா என்கிறார்கள். அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், சுயமரியாதை திருமணம் என்பது சம்பிரதாயங்களை தவிர்த்து, சடங்குகளை தவிர்த்து, மாலை மாற்றிக்கொண்டு மங்கள நாணம் அணிவித்தால் அது திருமணம் என்று செல்லுபடியாகும். டையிங் ஆஃப் தாலி, அன்கார்லாண்டிங் என்று இருக்கிறது. பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஒன்றும் கல்லூரிக்கெல்லாம் போகாதவர், சட்டம் படிக்காதவர். அந்த அண்டு என்பதை அடித்துவிட்டு ஆர் என்று போட்டார். மங்கள நாள் அணிவித்து மாலை அணிவித்தால் திருமணம் என்பதற்கு பதிலாக மாலை அணிவித்தாலோ மங்கள நாள் அணிவித்தாலோ அது திருமணமாக மாறும், ஏதாவது ஒன்று செய்தாலும் போதும் என்று பெரியார் சொல்லி அது அண்ணாவுக்கு சென்று, அண்ணா சொன்னார், இதற்குத்தான் ஐயாவுக்கு அனுப்பினேன், அவர்தானே இந்த எண்ணத்திற்கும் இந்த சுயமரியாதைக்கும் மூல காரணம் என்று சொன்னார். ஆக இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த காரணத்தால் மானம் காப்பாற்றப்பட்டது. நான் பல நேரங்களில் சொல்வேன், இந்த பெண் சொன்னார் அல்லவா, இளவயதிலே விதவையானவர்கள், இளவயதிலே திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்கள், தேவதாசி முறை என்றெல்லாம் இருந்தது என்று என்னுடைய தாயார் சொல்லியிருக்கிறார். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், வேதனையோடும் வெட்கத்தோடும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தந்தை மறைந்த போது எனக்கு 3 மாதம் வயது, என் தாய்க்கு வயது 29. குல வழக்கப்படி, சம்பிரதாயப்படி பெண்கள் கணவனை இழந்தால் மேல் சட்டையை கழட்ட வேண்டும் என்கிறார்கள். என் தாய் நடுங்குகிறார். 29 வயது, 4 பிள்ளைகள், வெளியே செல்ல வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்,
நான் எப்படி இந்த நிலையில் வெளியே செல்ல முடியும் என்று கலங்கி தவித்த போது, இல்லை இதுதான் பழக்கம் என்று எல்லோரும் நிர்பந்தித்த நேரத்தில் என் தாயோடு பிறந்த சகோதரர்கள், திராவிட இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஊராரோடு போராடி சொன்னார்கள், அவர் சட்டையை கழட்ட மாட்டார், கழட்ட வேண்டும் என்றால் நாங்கள் உங்களை விட்டு ஊரை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம் என்று சொன்ன காரணத்தினால் தம்பி என் மானம் காப்பாற்றப்பட்டது என்று என் அம்மா சொல்வார். ஆக இந்த இயக்கம் பெண்களின் மானத்தை காப்பாற்றி இருக்கிறது, பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறது. இளவயதிலே கைம்பெண்ணாக மாறியவருக்கு வயது வந்து பருவம் வந்து உணர்ச்சிகள் வருகிற போது அதை பொசுக்குகிற அளவிற்கு உடையை மாற்றுவது, பூ வைக்காதே பொட்டு வைக்காதே அடுத்தவர்கள் முன்னால் வராதே என்று சொன்னபோது அந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்யலாம் என்று குரல் கொடுத்த கட்சி நம்முடைய கட்சி. கலைஞர் தான் சொல்வார், விதவை என்ற சொல்லுக்கு பொட்டு இருக்காது, கைம்பெண் என்ற சொல்லுக்கு 2 பொட்டு இருக்கும் என்று சொல்வார். விதவை என்ற பெயரை கைம்பெண் என்று மாற்றியது கலைஞர், அதுதான் பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த சில பேர் உடல் ஊனமுற்றோர் என்று சொன்னதை மாற்றுத்திறனாளி என்று மாற்றியதை போல விதவைகளுக்கு மறு திருமணம் செய்யலாம் என்று புரட்சி குரல் கொடுத்தது இந்த கட்சி தான். ஆக திராவிட இயக்கம் என்பதோ திராவிட முன்னேற்ற கழகம் என்பதோ வெறும் சம்பிரதாயமான கட்சி அல்ல தோழர்களே. இது கூடி கலைகின்ற காக கூட்டம் அல்ல, இது கூடி பொழிகின்ற மேக கூட்டம். ஒரு பெரிய பாரம்பரியம். நான் சொன்னதை போல நடேசனார் தொடங்கி கலைஞர் கடந்து இன்றைக்கு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதன் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய துணிச்சல் கலைஞரை காட்டுகிறது, அவருடைய நிதானம் அண்ணாவை காட்டுகிறது. அண்ணா எத்தனை சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் மிக குறுகிய காலத்தில். நான் கடைசி நாட்களில் அவருடைய வாழ்க்கை, அவருடைய கடைசி நாட்களை பற்றி படிக்க நேர்ந்த போதெல்லாம் பதறி இருக்கிறேன். உடல் கூனி குறுகி போய் நலிந்து போய், ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத நோய் எப்படிப்பட்ட மோசமானவனாக இருந்தாலும் புற்றுநோய் என்பதுதான். எனக்கு தெரிந்த அந்த நோய் வந்தவர்கள் கடைசி நேரத்தில் வலியால் துடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன், என் மனைவி உட்பட. ஆனால் மிக பெரிய பலசாலியான தோற்றத்தோடு இருக்கிறவர்கள் உடல் மெலிந்து ஒரு சின்ன உருவமாக கிடப்பார்கள். அப்படித்தான் அண்ணா கிடந்திருக்கிறார். தோழர்கள் போகிற போது ரொம்ப சிரமப்பட்டு கண்ணை விழித்து பார்த்து இனங்கண்டு கொண்டு, சேகர் பாபு நலமா, கட்சி எப்படி, இப்படித்தான் கேட்டிருக்கிறார் என்று சொன்னதையெல்லாம் படிக்கிற போதெல்லாம் நெஞ்சு நெகிழ்ந்து போகும். ஆனால் அந்த காலகட்டத்திற்குள் அவர் செய்தவை, இன்றைக்கு இந்தி வர முடியாது என்று இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று ஆகியிருக்கிறதை யாரால், என்ன காரணத்தால்? சட்டம் என்ற உதவியோடு நாம் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தால் அது வந்தது. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற போது 8வது 9வது போகிற போது இந்தி இருந்தது. இந்தி படித்தாக வேண்டும், இந்திக்கு மாற்றாக சமஸ்கிருதம். அப்போதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த காலகட்டத்திலே போராட்டம் நடைபெற்று ஏதேதோ நடந்து அது ஒரு வரலாறு, தனி வரலாறு. அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சுயமரியாதை திருமணத்தை போல ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். நன்றாக கவனியுங்கள், குறிப்பாக இளைஞர்கள் மீண்டும் கவனியுங்கள். அண்ணா நிறைவேற்றுகிற சட்டம், தமிழ்நாட்டில் இனிமேல் மும்மொழி திட்டம் கிடையாது. இப்போது நான் சொல்வது இந்த அம்பத்தூர் பகுதியில் வில்லிவாக்கம் பகுதியிலே கூடியிருக்கிற உங்களிடம் அல்ல, தர்மேந்திர பிரதானுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இனிமேல் மும்மொழி திட்டம் கிடையாது. இது என்னுடைய குரல் அல்ல, தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினின் குரல், இது அண்ணாவின் குரல், இது கலைஞரின் குரல். இங்கே மும்மொழி திட்டம் கிடையாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும். தமிழ் என்பது என் தாய்மொழி, என் உயிர் மொழி, என் அடையாளம், என் மரபு, என் மாண்பு, இவ்வளவும் வரும். ஆங்கிலம் என்பது எனக்கு உலகம் முழுவதும் செல்வதற்கு துணையாக இருக்கின்ற மொழி. இந்தி கிடையாது என்று அறிவித்த அண்ணா அடுத்து சொல்கிறார், ஆட்சி மொழி தொடர்பாக நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்கள் அனைத்தையும் இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது. எவ்வளவு துணிச்சலான வார்த்தைகள் பாருங்கள். ஆட்சி மொழி தொடர்பாக அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களை இந்த மன்றம் நிராகரிக்கிறது. சாவரின், ஒரு மாநிலத்துக்கு இருக்கிற சாவரின் அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய NCC என்று சொல்கிற தேசிய மாணவர் படை,
அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த மன்றம் தீர்மானிக்கிறது, இனிமேல் தமிழ்நாட்டில் என்சிசி என்ற அமைப்பிலே உத்தரவுகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் பிறப்பிக்கப்படும், இந்தியில் பிறப்பிக்கப்படாது. அடுத்து சொல்கிறார், ஒருவேளை மத்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் முதலமைச்சர் அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும். அப்படி கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழையும் ஆங்கிலத்தையும் வைத்து இந்தி வேண்டாம் என்று சொல்லுகிற மரபுடைய இந்த மண்ணில் வந்து நீ இந்தி படித்தால்தான், இந்தியை சொல்லி தந்தால்தான் உனக்கு நிதி தருவேன் என்று சொன்னால் உன் காசு யாருக்கு வேணும், என்னால் ஆட்சி நடத்த முடியும் என்று நிலைநிறுத்துகிறவர் நம் தலைவர். ஒரு வீரனுக்கு பின்னால் நீங்களும் நானும் அணிவகுத்து நிற்கிறோம். ஒரு நிதானமுள்ள தலைவன், ரைசிங் டு தி அக்கேஷன் என்று சொல்வார்கள். ஒரு பிரச்சனை வருகிற போது ஒருவர் எப்படி சமாளிக்கிறார் என்பதை பொறுத்துதான் தலைமை பண்பு வெளிப்படும். நம்முடைய தலைவர் பல முறை நிரூபித்து விட்டார் அந்த நிதானம். அதே நேரத்தில் துணிச்சல். ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கிற போது, தலைவணங்காத போது நீங்கள் யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அறிவாளி நேற்றைக்கு கேட்டிருக்கிறார். இந்த மாநிலத்தின் ஆளுநர் என்று வந்திருக்கிறவர், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். உங்களை யார் எதிர்த்தார்கள்? கேள்வியை பாருங்கள். யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள்? நேற்றைக்கு பேசியிருக்கிறார் ஆளுநர் மாளிகை நின்று. அடுத்த நிமிடம் நம்முடைய தளபதியினுடைய அறிக்கை வருகிறது, நீ இந்தி படித்தால் தான் உனக்கு நிதி தருவேன் என்கிறார்களே, அதை எதிர்த்து போராடுகிறோம். மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக சட்டங்களை இயற்றுகிறார்களே, அதை எதிர்த்து தான் போராடுகிறோம். இந்த இனத்தை அவமதிக்க எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை எதிர்த்து போராடுகிறோம், போராடுவோம், வெல்வோம் என்று உடனே பதில் சொல்கிறார். ஆக விவரம் தெரியாதவர்கள் வந்து ஏதேதோ செய்கிறார்கள் என்பதல்ல, வலிமையோடு வருகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இது வெறும் இளைஞர்கள் அடங்கிய கூட்டம் அல்ல. அவர் சொன்னதை போல பாகமுகவர்கள் அடங்கி இருக்கிறீர்கள். எவ்வளவு பேர் இங்க பாகமுகவர்கள்? வெரி குட். நீங்க பாகமுகவர்கள்னா சாதாரணமானவங்க அல்ல. நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த தேர்தலே உங்களை நம்பித்தான் இருக்கிறது. தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடியில் காலையிலிருந்து மாலை வரை அசையாமல் உட்கார்ந்திருந்து நம்முடைய வாக்குகள் பதிவாகிறதா, வேறு யாரும் தவறாக வந்து பதிவு செய்கிறார்களா, வேறு கட்சியினர் ஏதாவது சில்மிஷம் செய்கிறார்களா என்பதை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு காத்திருக்க வேண்டிய பட்டாளத்தை சார்ந்தவர்கள் தான் இங்க இருக்கிற பாகமுகவர்கள். நீங்கள் எல்லாம் இந்த நாட்டின் எல்லையோரத்தில் நிற்கிற ராணுவ சிப்பாய்களை போல. தன் குடும்பம் எங்கோ இருக்கும், மனைவி மக்கள் எங்கோ இருப்பார்கள், ஆனால் மண்ணை, மானத்தை, மக்களை காக்க எல்லையோரத்தில் இருக்கிற வீரனை போல இந்த இயக்கத்தை காக்க போகிற பாகமுகவர்கள் நீங்கள். ஒன்றை மறந்து விடாதீர்கள், நேற்றைக்கு அறிக்கை வந்து விட்டது. இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் பணி தொடங்கும், தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு. எஸ்ஐஆர் என்றால் என்ன? பழகிவிட்ட சொல், தெரிந்து கொள்ளுங்கள். அதை சொல்வதுதான் இந்த முகாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் போல்ஸ். வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துகிறோம் என்ற பெயரால் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்து நுழைகிறது. அதில் ஒன்றும் தவறில்லை. இது ஒன்றும் புதிதாக நடக்கவில்லை. 2002 நடந்திருக்கிறது, இப்போது நடக்கிறது. அந்த செய்கிற போது முறையாக செய்கிறார்களா? அதற்கு முன்னால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அங்குதான் நான் வருகிறேன். ரொம்ப முக்கியம் இது. அதுவும் பாகமுகவர்கள் கூட்டம் என்பதால் சொல்லுகிறேன். தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டின் உச்சகட்டமான ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, அரசியல் சட்டம் உருவாக்கிய ஒரு அமைப்பு. சில பேரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. தேர்ந்தெடுத்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். துணை குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? கொலிஜியம் என்ற ஒரு அமைப்பு. சிஏஜி என்று ஒன்று இருக்கிறது, அதுவும் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. அது ஆடிட்டிங். ஆடிட்டிங் என்பது கணக்காயர். இந்த அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்திருக்கிறது, எந்தெந்த செலவினங்கள் சரியானது, எதிலே தவறு என்று சொல்லுகிற சிஏஜி என்று பாரபட்சம் இல்லாமல்
கணக்கு பார்த்து எந்த அரசாங்கத்தையும் விரல் நீட்டி குற்றம் சொல்லக்கூடிய அமைப்பு CAG, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இவர்களை நான் சொன்ன குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதே போல கவர்னர், அதே போல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் CAG, அடுத்து CEC, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவர்களை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு கூட அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் ஏதாவது தப்பு செய்தால் எப்படி செய்யலாம்? செய்யலாம். நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற ஒரு முறை, மாநிலங்களவை நான் இருக்கிற அவை என்றால் 50 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும், மக்களவை என்றால் 100 பேர் கையெழுத்திட வேண்டும். அது விவாதத்திற்கு வரும், பின்னர் அது முடிவெடுக்கப்படும், 2 அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த எலெக்ஷன் கமிஷன் என்று சொல்வது ரொம்ப உச்சக்கட்ட அமைப்பு. காரணம், இந்தியா என்கின்ற இந்த நாடு உலகின் தலை சிறந்த ஜனநாயக நாடு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். மக்கள் தங்களை தாங்களே தங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் பரிசீலனை செய்து என்னை இதுவரை ஆண்ட கட்சி சரியாக ஆண்டது என்றால் மீண்டும் தொடர அனுமதிக்கிறேன், இல்லை எனக்கு இது ஏற்புடையது இல்லை என்றால் வேறு யார் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்று ஒவ்வொரு குடிமகனும் ஒரு நீதிபதியாக மாறுகின்ற 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்துகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வருகிறது. தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட முக்கியமான நியதி என்ன தெரியுமா? ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ், நியாயமான சுதந்திரமான தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தும். இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒன்றுக்கு வருகிறேன். இந்த தேர்தல் ஆணையர் எப்படி நியமிக்கப்படுகிறார்? நான் சொன்னேன், குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள், நீதிபதியை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று. தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? இதுவரை பலருக்கு தெரியாது, ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுநாள் வரை 3 பேர் கொண்ட குழு, ஒன்று பிரதமர், இன்னொன்று மக்களவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், 3வது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஒருவர் ஆளுங்கட்சி, ஒருவர் எதிர்க்கட்சி, இவர் எந்த கட்சியும் சாராத சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு 2 அவைகளிலும் பெரும் எதிர்ப்பு கடையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. என்ன சட்ட திருத்தம் தெரியுமா? இனிமேல் தேர்தல் ஆணையாளரை நியமிக்கின்ற அந்த குழு என்பது 3 பேர் கொண்ட குழுவில் பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சகா இருப்பார். என்றால் 3இல் 2 பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், ஒருவர் மட்டும் எதிர்க்கட்சி. ஜனநாயக முறைப்படி 2 பேர் யாரை சொல்கிறாரோ அவர்தான் தேர்தல் ஆணையர் என்று வந்தபோது விழுந்தது மரணடி இந்தியாவின் ஜனநாயகத்தில். பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக செயல்படக்கூடியவர் வருகின்ற வாய்ப்பை மறுதளித்து இப்போது தேர்தல் ஆணையர் என்பவர் ஐயத்திற்கு உட்பட்டவர் என்று கருதுகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த SIR என்று நான் சொன்ன வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறேன் என்ற முயற்சியில் பீகார் மாநிலத்தில் தாறுமாறாக 64 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டார்கள். 1 அல்ல 2 அல்ல, 64 லட்சம் வாக்காளர்கள். அதில் பெரும்பாலோர் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள். குய்யோ முறையோ என்று கூக்கரலிட்டார்கள். போராட்டம், ஊர்வலம், பேரணி ஒன்றும் நடக்கவில்லை. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலேயே சொல்லிவிட்டது. இப்போதுதான் நீங்கள் அடுத்து அந்த SIR என்பது தமிழ்நாட்டில் வருகிற போது நீங்கள் அவர்களுக்கு உணர வைக்க வேண்டியது, திஸ் இஸ் நாட் பீகார், திஸ் இஸ் தமிழ்நாடு. இது திராவிட இயக்கத்தின் கோட்டை. தளபதி மு.க. ஸ்டாலின் என்று 24 மணி நேரமும் கண்விழிக்கின்ற காவலனின் மேற்பார்வையில் இருக்கிற மாநிலம் இது என்று உணர்த்த வேண்டிய பொறுப்பு பாகமுகவர்களே உங்களுக்கு தான் இருக்கிறது. அதனால்தான் சேகர் பாபு சொன்னார், எல்லா இடங்களிலும் கூட்டம் போடுகிறோம், நீங்கள் கூட வந்து பேசுங்கள் என்றார். பேசுகிறோம், பேச வேண்டும், இதையெல்லாம் சொல்ல வேண்டும். வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்த்து நம்முடைய வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறார்களா, தவறானவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களா, நீக்கப்பட்டிருக்கிறார்களா, இடம்பெயர்ந்திருக்கிறார்களா, இதெல்லாம் ஏதோ சம்பிரதாயம் அல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய BLO என்கிறவர் வந்து அந்த முகாமிலே உட்கார்ந்து சில பேரை நீக்குகிற போது நீக்காது, இவர் பெயர் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிற அத்தாரிட்டி நீங்கள். யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் பை DMK. BLA 2 என்பது திமுகவால் தேர்தலிலே பணியாற்றுவதற்கு அதிகாரபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர். யூ கேன் சேலஞ்ச் த BLO.
நீங்கள் செய்வது தவறு என்று நீங்கள் சொல்லலாம், ஆதாரத்தை காட்டலாம், நான் சரிபார்த்து விட்டேன், இல்லாவிட்டால் என்னோடு வா என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற வாக்காளர்களை நீங்கள் சரிபார்த்து கையில் வைத்திருப்பீர்களானால் பீகாரை போல 64 லட்சம் பேரை அல்ல, 60 பேரை கூட இங்கே தொட முடியாது. காரணம், இப்படி எதிர்கட்சிக்கு ஆதரவான அல்லது அவர்களுக்காகாத எதிர்கட்சி, இங்கே நாம் ஆளுங்கட்சி, அவர்களுக்கு ஆதரவான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் திறமையாளர்களா, வல்லவர்களா? ரெண்டுமில்லை, தந்திரசாலிகள், சூழ்ச்சிக்காரர்கள். எந்த வித்தியை எப்படியாவது கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களை தவிர நியதிக்குள் மரபுக்குள் நின்று ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற மனநிலை இல்லாதவர்கள் டெல்லியில் அதிகாரத்தோடு இருக்கிறார். உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். உலகம் முழுவதும் வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவிற்குள்ளும் நுழைந்தான். அவன் நுழைய முடியாத ஒரே பகுதி தமிழ்நாடு மட்டும்தான். முகலாயர்கள் இந்தியா முழுவதும் ஆண்டார்கள், தமிழ்நாடு வரவில்லை. குப்த சாம்ராஜ்யம் இந்தியாவை ஒரு குடை கீழ் ஆண்டது என்பார்கள், தமிழ்நாடு. இப்படி பல பேர் இந்தியாவிற்குள் நுழைந்தான், இந்தியாவை ஆண்டான். ஆனால் எவன் ஆட்சிக்கும் உட்படாத பகுதி தமிழ்நாடு என்பதை போல இப்போதும் எங்கு வேண்டுமானாலும் வித்தியை காட்டலாம் பாரதிய ஜனதா, இங்கே முடியாது. திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் வாட்டர்லூ. வாட்டர்லூ என்றால் என்ன? மிகப்பெரிய வெற்றிகளை கண்ட நெப்போலியன் முதலாக தோல்வியை கண்ட இடத்திற்கு பெயர் வாட்டர்லூ என்பது. அதைத்தான் அரசியலில் பதமாக நாம் பயன்படுத்துவோம். பாரதிய ஜனதா தன் வியூகங்களை, தன் தந்திரங்களை, எல்லா ஆயுதங்களையும் போட்டு தோற்று புறமுதுகிட்டு ஓடப்போவது தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது ஆட்சியால், ஆட்சியின் சாதனைகளால், அமைச்சர்களால், சட்டமன்ற உறுப்பினர்களால், செயலாளர்களால் என்பதை கடந்து BLA 2 உங்களால் தான். நான் தம்பிக்கு நன்றி சொல்வேன், அவர்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்ததற்கு. அவர்களோடு பேசியாக வேண்டும் என்ற காரணம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருந்த நிலை கை நழுவி போய்விட்டது. தவறு செய்வார்கள் என்பதற்கு ஆதாரமாக பீகார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. நமக்கு அடுத்து மேற்கு வங்காளத்திற்கு, பஞ்சாபுக்கு வருகிறது, கேரளாவுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். ஆனால் விழித்திருக்கக்கூடிய காவலனாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் காஷ்மீருக்கு அடிக்கடி சென்றிருக்கிறேன். இரவு நேரத்தில் எங்கள் கார்கள் போகும், தனி பயணமாக அல்ல, சுற்றுலா பயணியாக அல்ல, அலுவல் ரீதியாக போகிற போது 2 பக்கங்களிலும் கானகத்திற்கு இந்த பக்கம் அந்த பக்கத்தில் திரும்பிக் கொண்டு ராணுவ வீரர்கள் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு நிற்பார்கள். நம்மை பார்க்க மாட்டார்கள், முதுகை காட்டிக் கொண்டு நிற்பார்கள். நமக்கு அவர்கள் பார்வை காட்டுக்குள், இருட்டுக்குள் இருக்கும். 10 அடிக்கு ஒருவர் நிற்பார்கள். முன்னால் போகிற ஜீப்பில் 3 பேர் துப்பாக்கியோடு, இருவர் இப்படி ஒருவர் இப்படி. ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக செல்வோம். எங்கள் கார்கள் போய்விடும். ஆனால் அவர்கள் ஊருக்கு வெளியே 10-15 கிலோமீட்டருக்கு வெளியே இருட்டில், பனியில், கொடுமையான சூழ்நிலையில், ஒரு தேநீர், கடும் காப்பி கூட இல்லாத நிலையிலே அந்த ராணுவ வீரர்கள் நிற்கின்ற காரணத்தால் தான் நாங்கள் பத்திரமாக போனோம் என்பதை போல இந்த நாடும் பத்திரமாக இருக்கிறது. எப்படி இந்த நாட்டை காப்பதற்கு எல்லையில் பணியை, பகையை பொருட்படுத்தாமல் ராணுவ வீரர் நிற்கிறானோ, அதை போல BLA 2 you are all soldiers. இவ்வளவு நாள் உங்களை பற்றி என்ன நினைத்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்று உணருங்கள், நீங்கள் செயல்பட போகின்ற விதத்தில் தான் இந்த தேர்தலின் வெற்றி இருக்கிறது. நம்முடைய வாக்காளர் ஒரு பெண், உரிமை தொகை பெற்றவர், ஒரு பெண் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் சலுகை, அவருடைய உரிமையை பெற்றவர். வாக்குச்சாவடிக்கு வந்து நான் வந்தேன், திமுகவுக்கு வாக்களிக்க, என் பெயர் இல்லையே என்று புலம்புகின்ற நிலை வரக்கூடாது. அதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. அதுதான் ரொம்ப எச்சரிக்கை. இதை மாற்றுவதற்குத்தான், இதை அபகரிப்பதற்குத்தான் நம்முடைய திட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் சூழ்ச்சி செய்வார்கள். ஆனால் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2 பேர் இப்போது இளைஞர் கூட்டம் வந்திருக்கிறது, மகளிர் சேனை வந்திருக்கிறது, பாகமுகவர்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு அருமையான மன்றத்தில் இப்படி பயனுள்ள காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை ஒன்று சேர வைத்து என்னை போன்றவர்களை அழைத்து தம்பி சேகர் பாபு பேச வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக? அவர் அமைச்சர் வேலையை விட்டுவிட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார். நான் நாளை டெல்லி செல்ல வேண்டும்.
என்னுடைய காலில் அடிபட்டு இருக்கிறது, நீண்ட நேரம் நிற்கக்கூடாது என்கிறார்கள், சிரமமாக இருக்கும். ஆனால் மேடையில் பேசுகிற போது மட்டும் எனக்கு கால் வலிப்பதே இல்லை, எவ்வளவு நேரமானாலும். ஏன்? நான் ஏற்றிருக்கிற பணி. நானும் உங்களைப் போல திமுகவின் ஒரு சிப்பாய் தான். நான் பணியாற்றுகிற இடம் வேறு. யார் இந்தியை திணிக்கிறார்களோ, யார் பணம் தர மறுக்கிறார்களோ, அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற போது நேருக்கு நேராக நின்று எதிர்த்து பேசுகிறேன் திமுகவின் சார்பாக என்றால் நானும் ஒரு சிப்பாய் தான். நீங்களும் களப்பணியாளர்கள் தான். நான் அதைத்தான் தொடக்கத்தில் சொன்னேன். சேகர் பாபு அமைச்சர் என்று எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அதில் ஒன்றும் வியப்பு இல்லை, அதில் ஒன்றும் தனிப்பட்ட அங்கீகாரமா என்ற இல்லை. மாவட்ட செயலாளர் தலை வணங்குகிறேன். அவரை போல் ஒரு களப்பணியாளர் இந்த இயக்கத்திற்கு கிடைத்தது நமக்கு கிடைத்த பேரு. நான் பாராட்டுகின்றேன். இந்த கூட்டத்தை வெளியே நடத்தாமல் அரங்கத்தில் வைத்து வந்த கூட்டத்தில் அத்தனை பேர் இல்லை என்றாலும் இதில் ஒரு பகுதியினராவது இளைஞர்கள் இன்றைக்கு கூர்திட்டப்பட்ட வேளாக வெளியே செல்வார்களே, அதற்காக பாக முகவர்கள் இவ்வளவு காலம் இருந்த நிலை மாறி இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு அதிகம் என்பதை உணர்ந்து சென்றால் தேர்தலை நாம் வெற்றியை நோக்கி வேகமாக நடைபோடுகிறோம் என்ற அர்த்தம். எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் பகையாளிகள் பதுங்கி இருக்கிறார்கள். என்ன மாதிரி வியூகம் வகுப்பார்கள் தெரியாது. எதை அவர்கள் மரபு மீறி வரம்பு மீறி செய்வார்கள் தெரியாது. ஆனால் எது வந்தாலும் மிசாவா கொடாவா தடாவா என்றாரே, மிசாவை பார்த்தவன் தான் நான். இவர்கள் எதை செய்தாலும் அதை எதிர்கொள்ள போகிற அடுத்த கட்ட போராளிகள், தியாகிகள் தான் எதிரே அமர்ந்திருக்கிறீர்கள். அது இளைஞர் பட்டாளம், மகளிர் கூட்டம், அதுபோல பாக முகவர்கள். நான் இந்த அளவோடு இந்த இன்றைய கூட்டத்தில் இந்த முக்கியமான கருத்துக்களை சொன்னேன். முதலில் ஏன் திமுக, ஏன் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம்? இது இல்லாமல் போனால் நமக்கு மரியாதை இல்லை, மானம் இல்லை, வாழ்வு இல்லை, உயர்வு இல்லை. நேற்றைக்கு வெளிவந்திருக்கிற பட்டியல் ஒன்று NIFR என்று சொல்லுகின்ற இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கல்வி நிறுவனங்களை எடை போட்டு மதிப்பீட்டு சான்றிதழ் வழங்குகிற நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறது, இந்தியாவின் தலை சிறந்த கல்லூரிகளில் 33 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது, மீதிதான் மற்ற மாநிலங்களில். இந்தியாவிலேயே பெயர் பெற்ற பல்கலைக்கழகங்கள், உலக அளவிலே போட்டி போடுகிற பல்கலைக்கழகங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். இது முதல்வரின் சாதனை. அவர் எல்லாவற்றையும் மீறி உழைக்கிறார், எல்லாவற்றையும் மீறி யாருக்கும் தோன்றாத சாதனைகளை எல்லாம் செய்கிறார். மக்கள் பயன்பெறுகிறார்கள். ஆனால் அறுவடை விவசாயியை போல பயிரை சாகுபடி செய்து விளைச்சல் கண்டு களையை பறித்து ஆடு மாடுகளிடமிருந்து பாதுகாத்தால் போதாது, கடைசியாக அறுத்து கொண்டு வந்து கழனி மெட்டில் கதிர்களாக சேர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் உழைப்பு வீணாகி போகும். கடைசி நாள் வரை கண் விழித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விவசாயியின் உழைப்பு எப்படி பயன் தராமல் போகுமோ அதுபோல போய்விடும் என்ற காரணத்தால் தான் பொதுக்கூட்டம், பொதுமக்கள் அது வேறு, ஆனால் இது இன்றியமையாது என்று வளருகின்ற ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். பெண்களுக்கான பெருமையை சொன்னார். இன்றைக்கு நான் பேசியதன் மூலம் இன்னும் கொஞ்சம் புதிய செய்திகளை அவர் தெரிந்து கொண்டிருப்பார். அவரையும் பேச சொல்கிறார். நாளைக்கு இந்த இயக்கத்தை மேடையில் நின்று வளர்க்கப் போகிற தளிர்களில் ஸ்ரீலங்கா ஒன்று. நேற்றைக்கு நான் வளர்த்தவர்களில் ஒன்றுதான் தமிழன் பிரசன்னா. நண்பர்களை, இன்னொன்றையும் சொல்வேன், நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். 1929ஆம் ஆண்டு இவர் சொன்ன சுயமரியாதை மாநாட்டில் உங்களை போல் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டவர் தான் அறிஞர் அண்ணா. நம்ப முடிகிறதா? 1929 மாநாட்டில் அண்ணா ஒரு பார்வையாளர். ஆனால் அண்ணாவால் தான் அந்த இயக்கத்தின் கொள்கைகள் நடைமுறைக்கு வந்தன என்றால் உங்களால் நாளைக்கு இந்த உயர்ந்த இடத்திற்கு வரப்போகிறீர்கள். நான் பேசுகிற இடத்தில் நாளை நீங்கள், இவர் இருக்கிற இடத்தில் நாளைக்கு உங்களில் ஒருவர். இந்த இயக்கத்தை ஒருவரே நின்று நடத்த முடியாது. வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த சக்கரம் சுழல்கிற போது திமுகவில் மட்டும் படைபடையாக, பாசறை பாசறையாக, அணி அணியாக வீரர்கள் கிளம்பி வருவார்கள். அப்படி நாங்கள் பயிற்சி கொடுத்து வளர்த்து வருகிறோம். அதனால்தான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொன்னது. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று அண்ணா சொல்லிவிட்டு போனதெல்லாம் உங்களை நம்பித்தான். எனவே இப்போது சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் யார்? நீங்கள் எல்லாம் யார்?
சொல்லுங்களேன். பாக முகவர்கள், சோல்ஜர்ஸ், நீங்க எல்லாம் சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள், வீரர்கள். சொல்லுங்க பாப்போம், யார் நீங்க? நீங்கெல்லாம் யார்? வெற்றியை தலைவரிடம் கொண்டு போய் தர வேண்டும். அது அவர் முதல்வர் ஆவதற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை காப்பதற்கு. நடைபெற போகிற இந்த தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். திராவிட இயக்க கொள்கைக்கு மாற்றான கொள்கை கொண்ட ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே கல்வி என்று சொல்லுகிற, அதற்கு மாறாக எல்லோரும் சேர்ந்து வாழ்கின்ற, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற இந்த தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 2026 கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும்.